ஒரு சிறிய மின் இருமுனை P0 வெக்டர் மையத்தைப் பொறுத்து நிலைமத்திருப்புதிறன் I கொண்டுள்ளது. இது r ஆரமுள்ள ஒரு கோள ஓட்டின் மையத்திலிருந்து r தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோள ஓட்டின் மீது மேற்பரப்பு மின்னூட்ட அடர்த்தி சிக்மா சீராக பரவியுள்ளது. இந்த இருமுனை முதலில் ஒரு சிறிய கோணம் தீட்டாவில் வைக்கப்பட்டுள்ளது. r தூரத்தை மாற்றாமல் அதே இடத்தில் இருக்கும்போது இந்த இருமுனை அதன் மையத்தை சுற்றி சுதந்திரமாக சுழல அனுமதிக்கப்படுகிறது. இதை ஓய்வு நிலையிலிருந்து விடுவித்தால் பின்னர் எது சரியானது கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ் 2024 பேப்பர் 2 ஆன்லைன் கொஸ்டின். நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லா கூற்றுகளும், அதாவது எல்லா விருப்பத்தையும் நம்ம செக் பண்ண போறோம். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கூற்றுகள் வந்து சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நிலை ஒன்று போது உங்களுக்கு கோலக்கூற்றிற்கு உள்ளேங்கிறத பார்க்குறோம். ஆர் இஸ் லெஸ் தென் கேப்டலா. காசி விதியின் படி என்னன்னா உங்களுக்கு கோலக்கூற்றின் உள்ளே முன்புலம் சொல்லியாகும். எனவே ஸ்மால் ஆர் இஸ் லெஸ் தென் கேப்டலார் எனும் பொழுது இருமுனையின் மீது எந்த ஒரு திருப்பு விசை ஏற்படாது. இதனால் அது என்ன பண்ணணும்னா அலைவுகளை ஏற்படுத்தாது. ஏன்னா ஈக்குவல் 0 கூட்டின் உள்ளே கோலக்கூற்றின் உள்ளே முன்பு சொல்லியாக இருக்காது. இதே விருப்பம் ஏ வந்து என்னது தவறானது. அடுத்தது நிலை 2 பொறுத்த வரைக்கும் கோலக்கூற்றின் வெளியே r is greater than r கோலக்கூற்றின் மொத்த மின்னூட்டம் Q வந்து சிக்மா × 4πr². சிக்மா பரப்பு மின்ற அடர்த்தி 4πr² இருக்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு கோலத்தின் பரப்பு. கோலத்திற்கு வெளியே r தூரத்தில் உள்ள மின்புலம் பார்க்கும்போது ஈக்குவல் q/r². q போல இந்த சிக்மா × 4πr² சரி பண்ணுறோம். 4π விட்டு வரும். இப்போ சிக்மா × r² இங்கே r² டினாமினேட்டர்ல இருக்கு. இப்போ நம்ம அதான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கோம். மறுபடியும் மின்புலம் வெக்டரியில் வைக்கப்பட்டுள்ள மின்னிருமுனை P0 வெக்டர் வந்து -P0 sin θ. இங்கே ஆரம்ப கோண தீட்டா வந்து மிகவும் சிறியதுல sin θ = θ. அப்போ sin θ = என்ன பண்ணலாம், தீட்டா போட்டுக்கலாம். இங்கே -P0 θ வந்துடும். இன்னும் ஈயின் மதிப்பு இங்கே புதிய போகிறோம். ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, மேலே இருந்துச்சுன்னா r² பண்ணியிருக்கோம். இங்கே சுழற்சி இயக்கத்தின்படி திருப்பு விசை டவு வந்து என்னது I ஆல்ஃபா. இப்போ அந்த I ஆல்ஃபாவுக்கு என்ன பண்ணலாம், இது டவுக்கு போகலாம், இங்கே பருதிடலாம். இப்போ ஆல்ஃபா = ரைட் டைம் கீழே வந்துடும்ல. இப்போ -σ P0 r² / I r² θ வந்துடும். இது வந்து என்ன உங்களுக்கு ஆல்ஃபா = -ω²θ தான் அந்த சமன்பாடு ஒத்து. இப்போ இந்த ஆல்ஃபா -ω²θ இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து சீரிஸ் இயக்கத்தின் பொதுவான சமன்பாடு. எனவே இந்த சமன்பாடு ஒத்துருக்கிறதால ω என்னன்னா உங்களுக்கு இதில் இந்த டைமில் இதில் ω² ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ω² இருக்கும்போது ω என்னவா இருக்கும், √σ P0 r² / I r² வந்துடும். சரியா? ஸோ விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு r/r இன்ட்டு ஏன்னா r², ஸ்மால் r², கேபிட்டல் r² r² வந்து வெளில இருக்கும்போது கேபிட்டல் r ஸ்மால் வந்துடும். ரிமைனிங் டைம் ஓட்டுல இருக்கும். அதனால் இது வந்து என்னென்னா உங்களுக்கு r is greater than r இருக்கும்போது அனைத்து முடிவு மதிப்புகளுக்கும் எது சாத்தியமாகும்னா உங்களுக்கு அந்த சீரிஸ் இயக்கம் ஒத்து போகிறதுனால சொல்ல ஆரம்பிக்கிறதுங்கிறது காட்டலாம். ஸோ பி வந்து சரியானது. நேரு 1ல் வந்து என்னன்னா r = 2r இருக்கும்பொழுது ω இந்த r = 2r வரும். இங்கே r அடி மட்டும் வருது. அப்போ 1/2 மட்டும் தான் இருக்குது, பாக்கி தெரியாமல் அப்படியே வருது. அப்போ 2 உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா இங்கே 4 வந்துடும். ஏன்னா 2 வந்து உள்ள 2² போகும். ரிமைனிங் டைமில் வந்து இங்கே 4 மட்டும் தான் இருக்கும் டினாமினேட்டரில். பாக்கியெல்லாம் இந்த டைம் அப்படியே வருது. ஆனால் விருப்ப சியில் வந்து கொடுக்கப்பட்ட மதிப்பு வந்து என்னென்னா உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா விருப்ப சி வந்து தவறானது. இந்த டைம் இந்த ஃபார்முலா வரணும், இங்கே வந்து வேற வந்திருக்கு. அதில் சி தவறானது. இது r = 10r பண்ணிட்டோம்னா r = 10r பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த உங்களுக்கு r அடி விட்டுனா 1/10 இன்ட்டு √σ P0 வந்துடும். இதே வந்து 10 உள்ள கொண்டு 100 இந்த 100 விட்டுருக்க முடியல. இது 10² உள்ள போகும். இப்போ இதை பார்க்கும்பொழுது என்னன்னா உங்களுக்கு வந்து r கேட்டானும் இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து சரியா இருக்கு. அப்போ பொதுவாக பார்த்தோன்னா r கேட்டனா இருக்கும்போது அனைத்து கோயிலும் இந்த இருமுனை சரி செய்கிறது மேற்கொள்ளும் தெரியுது. அதே மாதிரி r = 10r சொல்லையில் வந்து σ P0 100 I ஆக இருக்கும் என்பது தெரியும். அதனால் இது டி விருப்பமும் இந்த பி விருப்பமும் சரியாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நன்றி.